வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம நாமக்கல்லேருந்து கொல்லிமலைக்கும் அந்த பஸ் ட்ரிப்பை பார்த்துருப்போம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த வீடியோ இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பர்சனலாக செம்மையாக இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அரப்பளீஸ்வரர் திருக்கோவில் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நம்ம கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போனோம் அப்படின்னா ஆகாயங்கை அருவி இருக்குது. சூப்பராக இருக்கும். செம்ம தரமான ஒரு அருவி அது. நான் ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி போயிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதாவது ஆகாயங்கை அருவிக்கு ஃபால்ஸுக்கு தண்ணி போதில்ல. ஸோ அந்த தண்ணி எங்கேருந்து போகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த மினி வாட்டர் ஃபால்ஸ் தான் போகுது. ஸோ அதையும் நம்ம அதில் போய் பார்க்க போகிறோம். கொல்லிமலையில் அரப்பளீஸ்வரர் கோயில் பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 3 மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயில் வந்துடுங்க. ஸோ அரப்பளீஸ்வரர் கோயில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ இவர் தான் மிகப்பெரிய ஆள். இவரை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அது இல்லாமல் அந்த பஸ் இருக்குது பார்த்திங்களா, பஸ்ஸுக்கு பேக் சைடில் தான் ஆகாயங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் கீழே ஸ்டெப்ஸ் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம ஆகாயங்கை வாட்டர் ஃபால்ஸ் போய் ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. கொல்லிமலைக்கு வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தமிழ்நாடு வனத்துறை சார்பாக கம்மி விலையில் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பேருக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. 3 பேர் வந்தால் 1500, 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் 2200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே நம்பரும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க டிக்கெட் கவுண்ட்ரு. ஆகாய கங்கை அருவிக்கு போகும்போது நம்ம சோப்பு, ஷாம்பு, பீடி, சிகரெட்டு, தீப்பெட்டி, பாலித்தீன் பை, ட்ரிங்க்ஸுன்னு எதுவுமே அலோடு இல்லைங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆகாய கங்கை அருவியோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆகாய கங்கை அருவிக்கு போகும்போது நாம் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இரவு விண்வெளி பூங்காவும் இருக்குங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1196 ஸ்டெப்ஸ் நடக்கணும். அம்மா வேண்டாம்மா. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் முன்னாடி ஆகாயங்கை ஃபால்ஸுக்கு வந்தது. அப்போ இந்த ஸ்டெப்ஸை பார்க்கும்போது இருந்த ஃபீல்லே வேறு. உங்களுக்கு தெரியுதா ஸ்டெப்ஸை ஒட்டி இந்த மரங்கள்லாம் இருக்கிறது பார்க்கறதுக்கு வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் இருக்க மாதிரி தெரியும். சவுண்டு பார்த்தீங்களா, அந்த பறவை சவுண்டு கொடுத்துச்சு, அதுவும் இப்போ ஸ்டாப் பண்ணிச்சு. அந்த சவுண்டு மட்டும்தான். சூப்பராக இருக்குங்க. கேட்டை கடந்து உள்ளே போனோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு படி இறங்குறோம். இல்லை அப்படி ஒரு 5 படி இறங்கிப்போன்னு நினைக்கிறேன். 1196 படி இருக்குது மொத்தமாக. அதில் 1 கிலோமீட்டர் இறங்கணும். நீங்கள் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேலே ஏறி போகிற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் இறங்கி போகிற மாதிரி, அதுவும் இவ்வளோ தூரம் இறங்கி போகிற மாதிரி ஃபால்ஸு எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். நடப்போம் நடந்துகிட்டே இருப்போம். ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸை நோக்கி நடந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தப்போ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அதே சந்தோஷத்தோடு மறுபடியும் இப்போ இறங்கிட்டு இருக்கேன். ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா 2-3 வருஷம் ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு அனுபவத்தில் இறங்கும் போது வேகமாக இறங்கலாம். பட் ஏறும் போது ரொம்ப 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 ஸ்லோவாகிடும். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருப்போங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்த டயர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடை இங்கே இருக்கும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆனால் இதுக்கு மீறி எந்த கடையும் கிடையாது. ஸோ ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதா சாப்பிட்ணுன்னா இங்கேயே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இறங்க வேண்டியதான்.
எப்படா எப்படி தலை இவ்வளோ வேகமாக ஏறுறீங்க? தலை ஏற முடியுதா? வேகமாக ஓடி வர வந்து ஏறுறீங்க. முடியல ப்ரோ. தண்ணி வருதா தரங்களா? ஓகே, தேங்க்யூ. ஐயோ, என்ன இவ்வளோ செங்குத்தாக ஏறுது? அப்பாடி, தெரியுதா? அளவுக்கு மீறி செங்குத்தாக இறங்குது. சத்தியமாக ஸ்டெப்ஸு இறங்கும் போதே வலிக்குது. ஏறும் போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஃபோட்டோ ஷூட். ஓகே. ஆமாம், இதுக்கே ரொம்ப கேர் ஆகிற மாதிரி இருக்கு. ஐயோ பிரசாந்த், எப்படி சமாளிக்க முடியலையே. தெரியுதுங்களா ஸ்டெப்ஸு எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு? பார்க்கும்போது கொஞ்சம் சரிவாக இருக்காமல் தான் தெரியும். சரிவாலாம் இல்லை, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. கொஞ்சம் காலை சரியாக வைக்கணும்னாலும் ரிஸ்க்கு தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பெட்டரான வியூ பாயிண்ட்டு. ஆமாடி, எப்படின்னா 2 கம்பி போட்டிருக்காங்க. ஒன்று ஏறுறதுக்கு ஒன்று, இறங்குறதுக்கு ஒன்று. அதாவது ஒரு படியிலே 2ஆக பிரிச்சுருக்காங்கல்ல, ஒன்று ஏறுறதுக்கு இன்னொன்று இறங்குறதுக்கு. கொல்லிமலையில் பஸ்ஸில் வரும்போது தான் ஹேப்பின்மெண்ட் இருக்கும், ரோட்டில் தான் ஹேப்பின்மெண்ட் இருக்கும். பார்த்தா இங்கே நடக்கும் போதெல்லாம் ஹேப்பின்மெண்ட் இருக்குங்க. ஒன்று பார்த்தோம்னா அந்த கடைசி போதா சவுண்டு கேட்குதா? ஃபால்ஸோட சவுண்டு கேட்குமா? எனக்கு நல்லா கேட்குது. கேமராவில் கேட்குதான்னு தெரில. வியூ பாயிண்ட். ஆனால் ஏறும் போது இது இறங்கும் போது வா டக்கு டக்குன்னு இறங்கிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பரவாயில்ல. இதோ ஒரு ஹேப்பின்மெண்ட் கடந்தாச்சு. அடுத்த ஹேப்பின்மெண்ட்டு மேலே பாருங்கள் எப்படி போகுதுன்னு. இருக்குடி, இறங்கத்துக்குள்ளே இருக்குது. சாரி பிரசாந்த், ஏறும் போது இருக்குது. எல்லாருக்கும் ஏறும் போது தான் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இறங்கும் போதே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு. பாடி எப்படி தலை ஓடி வர முடியுது? எப்படி ஓடி வர முடியுது? அது ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்க முடியாது. ஐயோ, சரி சரி. ஆமாம், கீழே போய் வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு சில பேர் நடக்க முடியாமல் இருக்காங்க. சில பேர் சமாளித்து நடந்து வந்துடுறாங்க. சில பேர் படுத்துட்டாங்க. சில பேர் ஓடுறாங்க. எப்போ
நம்ம கண்டிஷன் என்னன்னு தெரியல, திருப்பி வரும்போது தான் தெரியும். ஆகாயகங்கை ஃபால்ஸ் போகிறவங்களுக்கு போயிட்டு வரவங்கள தான் டயர்டாக இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் இறங்கும் போதே ஒருத்தர் டயர்டாக இருக்கார், வேறு யாரும் இல்லை. அது நாந்தி எப்போ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு காலை அமுத்தி வைக்கவும் வலிக்குதுப்பா. ஷூ இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக நினச்சிட்டோமோ அம்மாடி. எத்தனை படியா? 1200 படி வச்சுக்கிறீங்க. நம்ம ஆள் நேராக போனால் இடிச்சுப்போம் போல் இதில், அந்த மாதிரி இருக்குது. எப்பா வாட்டர் ஃபால்ஸு எங்கே இருக்கீங்க? ஆகாய கங்கை மக்களே, கிட்ட வந்துட்டோம் மக்களே. ஆகாய கங்கை அருவிக்கிட்டே வந்து விட்டோம். சவுண்டு கேட்குதா? அது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க, பார்த்தாலே தண்ணி ஊற்றுறது தெரியுது. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸு எவ்வளோ வலிமையானது, இது ஏறுறது எவ்வளோ கடினமானது அப்படின்றத நான் ஸ்டெப்ஸ் ஏறும் போது உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்கிறேன். அம்மாடி அம்மா, இது வரைக்கும் நம்ம ஸ்டெப்ஸில், அதாவது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலுமே ஸ்டெப்ஸில் ஈஸியாக போயிடலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், அந்த காடு மலைகள் அது மேலே ஏறி தான் போகணும். எப்பாடி ஆமாம், நிறைய ஸ்டெப்ஸே இல்லையே. ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க, தெரியுதுங்களா? சிலு சிலு வென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வந்துருச்சு. दो किलोमीटर ओरल சமாளிக்கிறது வந்துட்டேன்ப்பா. அம்மா இங்கே பாருங்க எப்படி ஏறி போகிறதுங்கன்னு. விட்டுறாதரா தம்பி. காற்றடிக்குது, நம்ம பேச கேட்காதுன்னு நினைக்கிறேன், அந்தளவு காற்றடிக்குது. ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் காரணம். இங்கே இருந்து போட்டுக்கு பாருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எந்த ஊர்லேருந்து ப்ரோ வரீங்க? சென்னையிலேருந்து வரீங்களா? ஓகே ப்ரோ. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ப்ரோ. இங்கே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பர் ப்ரோ. எப்படி திருப்பி மேலே ஏறணுமே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் ப்ரோ கஷ்டமாக இருக்குது.
நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு 600-700 படி இருக்கும் ப்ரோ. இல்லை ப்ரோ 1200 படி. அவ்வளோ இல்லை ப்ரோ. நாங்கள் வந்து 600-700 படி. இல்லை ப்ரோ அங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபுல்லாக குளிச்சிட்டிங்களா? ஃபேமிலியாக வரலாம், பாய்ஸோட வரலாம். சூப்பர் ப்ரோ. அடுத்த என்ஜாய்மெண்ட். செம்ம சேஃபான பிளேஸ் தான். ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பர். நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு வந்த போய் நான் தெளிவாக வந்தேன், இப்போ என்னடா மண்டை மேலே சைடில் கோடு போட்டுருக்கேன்னு கேட்கலாம். அது கோடு இல்லை, பேண்டேடு. என்ன பண்ணிட்டோம், சும்மா நான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பேலன்ஸ் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ கீழே விழுந்தாலும் இங்கே லைட்டாக வீங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. இங்கே கொஞ்சம் காய மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் இங்கே உள்ள நண்பர்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணி நமக்கு இங்கே ஒரு பேண்டேட் மாதிரி போட்டு விட்டாங்க. ஸோ அதனால தான் இப்படி இருக்கும். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகே தான். ஸோ இந்த வியூவை பார்த்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதான். ஏன்னா கீழே இறங்குறது கூட ரொம்ப ஈஸி. கொல்லிமலை ஃபால்ஸில், அதாவது கொல்லிமலையில் ஆகாய ஃபால்ஸை நோக்கி கீழே இறங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஏறுறது படி ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 1 இல்லை 2 இல்லை 1196 படி ஏறணும். அதுதான் பெரிய அட்வென்ச்சராக இருக்க போகுது. நம்ம போன வாட்டி வந்தவங்க பார்த்தீங்கன்னா அது ஒர்க்கு பார்த்தீங்களா, அதோ இந்த மலை, இந்த பாறை மேலே ஏறி நம்ம நின்று இந்த ஃபால்ஸோட வியூவை பார்த்தோம். ஸோ இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணலை, வேணாப்பா ரிஸ்க் வேண்டாம்ப்பா அப்படின்னு இந்த வாட்டி நம்ம ட்ரை பண்ணலை. ஸோ நம்ம உள்ளே குளிக்க கூட போகல, இந்த கயிறை பிடிச்சி நம்ம குளிக்க கூட போகல. ஜஸ்ட் இங்கே தான் நின்றுருந்தோம். நின்றுருக்கும்போது இந்த கல்லில் தான் நின்றுருந்தோம். இதில் தான் வலிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, இதோட சோர்ஸ் வாட்டர் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. அந்த விஷயத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ என்னடா இது இங்கேருந்து தான் சோர்ஸ் வாட்டர் வருது, அந்த சோர்ஸ் வாட்டரை இவ்வளோ பெரிய ஆகாயங்க நீர்வீழ்ச்சியாக கொட்டுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கே ஷாக் ஆகிடும். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கேன். நிறைய பேர் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா மேலேருந்து தண்ணி கொட்டும், அப்புறம் சைடில் பார்த்தா ஓப்பனாக இருக்கும். ஆனால் இங்கே கொல்லிமலை ஆகாய நீர்வீழ்ச்சி அப்படி கிடையாது. ஸோ நம்ம 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1196 படி இறங்கி வரோம். அந்த ரீசன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்டு சர்க்கிள் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பாதாள கிணறுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கவராக இருக்குங்க. ஸோ நம்ம கொல்லிமலை மேலேருந்து அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து கீழே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கீழே வந்திருக்கும் இந்த வியூவை பார்க்குறதுக்கு, இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. தரம் ஒத்துங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாம் செங்குத்தாக இருக்கும். நான் படி இறங்கி வரும்போது காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அதோட வேல்யூ எப்படி, நம்ம அதில் எப்படி ஏறி நடந்து போகிறோன்ற வேல்யூ இருக்குது தெரியுமா? அது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும் போதாங்க தெரியும். அதை நான் உங்களுக்கு லைவ் டேமோ காமிக்கிறேன். கொல்லிமலை ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியோட பிரம்மாண்டம் எவ்வளோ அப்படின்றத நாங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குறத ஒரு பிரம்மாண்டம் மட்டும் கிடையாதுங்க. நேரில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் அதை விட பயங்கரமாக இருக்குங்க. உண்மையிலே நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட ஒரு 3-4 மடங்கு பிரம்மாண்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான இது. ஸோ நீங்கள் கொல்லிமலைக்கு எதுவும் வந்ததில்லை அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்காகவே, அதாவது இந்த நீர்வீழ்ச்சிக்காகவே நீங்கள் வரலாங்க. செம்மையாக இருக்கும். சாரில் அடிக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கயிறை பிடிச்சி போய் அந்த லாங் போயிட்டு அங்கே தான் போய் குடிக்கணும். நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம், ஆனாலுமே நம்ம மேலே சாரல் பயங்கரமாக அடிக்குதுங்க. பயங்கர சாரல் அடிக்குது. இப்போது கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஃபுல்லாக ஈரமான மாதிரி ஆகிடுது. அந்தளவுக்கு சாரல் அடிச்சிட்ருக்கு. தண்ணி அதிகமாக, அதாவது அளவுக்கு மீறி தண்ணி கொட்டினா கண்டிப்பாக நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க குளிக்கிறதுக்கு. அப்போ கூட இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண முடியுமான்னு தெரிலங்க. ஸோ தண்ணி கம்மியாக இருக்கவும் நல்லா குளிக்கவும் சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. நல்லா சில்லுன்னு படுறது. ஸோ அப்படியே
அது வேறு ஃபீலுங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் முக்கியம் இருக்கும், அதிகமாக வந்தாலுமே நல்லா பார்க்க சூப்பராக இருக்கும், நம்மளால் குளிக்க முடியாது. பட் மீடியமாக இருக்கும் போது அதோட அழகே தனி தாங்க. சொன்ன மாதிரி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் அந்த 1096 படி அப்படின்ற ஃபீலு நம்ம இறங்கும் போதெல்லாம் வராது. திருப்பி நம்ம ஏறுறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் வரும். ரொம்ப மூச்சு வாங்குது, என்னடா பாதிப்படி ஆகிட்டேன்னா இது அப்போல்லாம் இல்லைங்க. ஒரு 10% கூட ஏறல, அதுக்கே மூச்சு வாங்குது, ஓவர் ஃப்ளோ ஆகுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக கீழே இருக்கிற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. பின்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அப்புறம்லாம் போனால் செங்குத்தாக ஏறும், இருக்கடி மோனம் அப்படின்ற மாதிரி தான். சரிங்களா, செங்குத்தானபடி, ரொம்ப செங்குத்து இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஏறுறது. கேட்டு என்னடா இதுவே செங்குத்து இல்லை அப்படின்னாலும் ஆமாங்க, இதுக்கு மேலெலாம் ரொம்ப ஸ்டீப்பாக தான் படி இருக்கும், அது மேலே போகும்போது தெரியும். நம்ம என்னென்னா இறங்கும் போது அந்த மாதிரி அந்த ஸ்டீப்பாக அது ரொம்ப செங்குத்தான படி எல்லாமே ரொம்ப அசால்ட்டாக டக்கடன்னு இறங்கிட்டோம். பட் இப்போ அதை நம்ம ஏறக்கூட இல்லை, பட் ஏறணும்னு நினச்சாலே லைட்டாக ஒரு மாதிரி தாங்க இருக்குது. நல்ல பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் ஒரு ட்ரெக்கிங் வேணும், ஒரு சூப்பரான வேறு லெவலில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு சூப்பரான லொக்கேஷன் அப்படின்னா கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தாங்க. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போயிட்டு வியூவெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக ஃபோட்டோ வீடியோ கேமராலாம் எடுத்துகிட்டு நல்லா தாங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே குளிக்க கூட போகல. ஸோ அங்கேருந்து பார்த்து தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாக ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, நார்மலாக குட்டி குட்டி பாறைகள் இருந்துச்சு. ஒரு 2 பேர் சேர்ந்து நின்றுட்டு இருந்தோம். லைட்டாக ஒருத்தர் பின் ஒருத்தர் வழுக்க இப்படி கீழே விழுந்து அப்பா சின்ன அடி தான். ஸோ அதனால் அங்கே ஒருத்தர் பேண்டேட் வச்சுருந்தார். ஸோ அந்த அந்த ஒரு நல்ல உள்ளம் பேண்டேட் கொடுத்தாரு. மற்றபடி ஓகே தான். ஸோ அதாவது இது ஏன் அப்படின்றனால ஏன் இதனால் இப்படி இருக்குது, ஐயோ வாய் இப்படி வளருதே, ஏன்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தாங்க இப்போ கொடுத்துருக்கேன். இன்னும் எத்தனை கிலோமீட்டரியா? 2 கிலோமீட்டர். அந்த காமெடி தாங்க கரெக்டாக சூட்டபிள் ஆகுது. இப்படி சொல்லி இவ்வளோ தூரம் கூட்டு வந்தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்பா இங்கே கம்பி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கம்பி தாங்க பிடிக்கிறதுக்கு தோதுவாக இருக்குது. இந்த கம்பி பிடிக்கல அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா ஏறுறதுக்கு. மக்களே, இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்ததெல்லாம் விஷயம் இல்லை. அதாவது வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே இருந்து இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்ததெல்லாம் மேட்லே இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து தெரியுதா, மேலே தெரியுதா, கோபுரம் மாதிரி நீண்டுட்டு போகுது பாருங்கள். ஸோ இதில் ஏறுறது தான் பெரிய விஷயமே. இதில் ஏறிட்டோம், ஜெயிச்சிட்டோம். மூச்சு வாங்கிட்டு அப்புறம் பேசுவோம். இவ்வளோ தூரம் ஏறிட்டாங்க பா. இன்னும் பாதி தூரம் மேலே ஏறணும். இன்னும் பாதி தூரம் மேலே ஏறணும். கம்ப்ளீட் பண்ணுறோம் மக்களே. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னொரு 30 ஸ்டெப்ஸ் ஏறினா என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்ட போயிடுவோம். அண்ட் நல்லபடியாக கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை நல்லா சுற்றி பார்த்துட்டாங்க. உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு மக்களே. கண்டினியூவாக பேச முடியல, மூச்சு வாங்குது. அண்ட் இது மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்போட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, see you. பாய் பாய் மக்களே.
இதுதாங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியோட சோர்ஸ் வாட்ரு. ஸோ இங்கேருந்து போகிற தண்ணி தான் அங்கே நீர்வீழ்ச்சியில் கொட்டிகிட்டு இருக்கு. இறங்க முடியல, பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. நான் இறங்கி போய் வீடியோ எடுத்துருக்கலாம்.